வாரத்துல ஒரு தடவை இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, என்ன எதுக்குன்னு தான் தெரியல. என்னதப்பா பிரச்சனை? அட பேசுங்கடா, ஏன்டா அப்படி படுத்துறீங்க? டேய் ராக்கி, நான் ஏதாவது பண்ணனா? சொல்லு, நான் ஏதாவது பண்ணனான்னு கேட்டேன். என் சுச்சுவேஷன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க மட்டும் நான் புரிஞ்சுக்கணுமா? ஏ ராக்கி, அத சண்டை போடுறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டாங்களோ? வாரத்துல ஒரு தடவை சண்டை வருதுன்னு தெரியுதுல, அது யாரால வருதாமா? இன்னைக்கு ஒரு நாள் யோசிச்சிருக்காங்களா? அம்மா, உங்க சண்டையில என்னைக்காவது கோர்த்துட்டு போயிடாதீங்க. ஆவுனா ஆபீஸ்லயே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அந்த மேனேஜர் புடிச்சு கத்திட்டே இருங்க. உங்க கூட நான் படிச்சதுக்கு உங்க கூட வந்து வேலை பார்க்க பத்தியே செருப்பாலே அடிக்கணும். அதுக்கு தான் சொல்றேன், நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலானே. அம்மா, இது வேற வந்துருச்சா? இங்க வாரே ரெட்ட குடும்பி, சாரி பண்ணி ரெட்ட குடும்பி இல்லையா, குதிரவாளே. இங்க பாரு, ராக்கிக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் ராக்கிலாம் யாரையும் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு. ராக்கிலாம் நீ போ, அவ்வளோதான். பாக்குறேன்டா ராக்கி, பாக்குறேன். எவ்வளவு நாளைக்கு இப்படியே தள்ளி தள்ளி போறேன்னு. என்னைக்கா இருந்தாலும் உனக்கு நான் தான் பொண்டாட்டி, ஞாபகத்துல இருக்கட்டும். இப்ப என்னடி உனக்கு ஓவரா பண்ணாத என்ன? அவன் என்ன பண்ணிட்டான்? வாரத்துல ஒரு தடவை சண்டை போட்டுக்கோங்க. என்ன உங்க சண்டை யார்கிட்ட தீர்த்து வைக்கிறதுன்னு தெரியல. நீ நல்லா சொல்லு, என் மேல ஏதாவது தப்பு இருக்கா? என் மேல தப்பு இருக்கான்னு கேக்குறேன். நான் போன் எடுக்காம இருந்ததுக்கு என் மேல தப்புன்னு சொல்லிட்டு இருக்கா? ஒரு நான் பைக்ல போயிட்டு இருக்கும்போது அவன் கால் பண்ணி எடுக்கல, ஒரு பைக்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா செத்து போயிட்டு அப்ப கூட வந்து கேட்பா போல. பார்த்தி, இன்னையோட 5வது வாரம் பார்த்தி. ஏன்டா எனக்கு உனக்கு பேசி அடி வாங்கிட்டு இருக்க? அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. இன்னைங்களுக்குள்ள நின்றுட்டு இருந்தா அனல் பறக்கும். வா எஸ் ஆயிரலவா. போய் மேனேஜரை போய் 2 நாக்கு புடுக்கிற மாதிரி கேட்டது எனக்கு ஆத்திரம் அடங்கு. எப்ப பார்த்தாலும் என்ன வேலை கொடுத்துட்டே இருக்கான். அதனால ஆபீஸ்க்கு வேலை பார்க்கவே பெரிய விஷயமா அது மேனேஜர் மண்டைகிட்ட போலாம். அப்படியே கட்டடிச்சு வெளியே ஓடிடலாம். வரியா? ஓ கூடயா? நான் என் அழகி லைலாவை பார்க்க போகணும். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. என் அழகி லைலா பொண்ணு வேற எனக்கு வருஷத்துக்கு ஃபோன் பண்ணி என் தங்கச்சி நம்ம என்ன பார்த்துட்டு வரேன். ஓகேவா? டேய், என்னடா என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கற? என்னடா வேற சரியில்லை. வா 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 வா, அப்படி போ போ போ, வரப்போ. சொன்னோன்னு கோவம் வருது இல்லடி? கோவம் வருது இல்ல? அப்ப எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு பாக்கலாம்? நான் போன் பண்ணும் போதெல்லாம் நீ போன் எடுக்காத போது நான் அவாய்ட் பண்ணும் போது எனக்கு எப்படி இருக்கும் சொல்லடி, சொல்லு. எப்படி உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்ன பார்த்தி, ரிவென்ஜா? இது வரைக்கும் எடுக்கணும்னு யோசிக்கலடி, இனிமே எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். என்ன வர ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க நீ. என்னடா தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாயே, தோண்டி தோண்டி தீனை ஒட்டுகிறாயே. என்கேஜ்மெண்ட் ஆகி 2 மந்த் ஆகுது. என்ன இன்னும் 3 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா? உன்னை காலேஜ் படிக்கும் போது கூட இப்படிலாம் இல்லை, ஆனா இப்பெல்லாம் அடிக்கடி சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்குலாம் சண்டை போட்டுட்டு இருக்கோம். என்ன இது உனக்கும் தெரியல, அது எனக்கும் தெரியல. நீ அதை புரிஞ்சுக்கோ. அப்போ நான் மட்டும்தான் உங்ககிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கேனா? நீ வம்பிழுக்கல. நீ எனக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற. ஆஃபீஸ் வந்தால் கூட உன் ஒர்க்கு தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்க. எனக்கு அதை நீ எப்போதுமே டைமுங்கிற ஒரு இது எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிற. நீயும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற. நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கு போ. பாரு, இந்த 4 நாள்ல நம்மளுக்கு மேரேஜ் ஆயிடும். என்ன ஓகேவா? அதுக்கப்புறம் நான் கூட தான் இருப்பேன். அப்புறம் என்ன உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதை பத்தி இது? அப்படிலாம் கிடையாது, புரியுதா? லவ் பண்றவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் அந்த இடத்துல லவ் இருக்குன்னு இல்லை. என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ள நினைச்சாலும் அது லவ் தான், புரிஞ்சுக்கோ. எப்போ பார்த்தாலும் சண்டை போட வேண்டியது, திரும்ப இப்படி வந்து கொஞ்சம் பேச வேண்டியது, அப்புறம் மறுபடியும் அமைதியாக வேண்டியது, அப்புறம் சிரிச்சு பேச வேண்டியது, மறுபடியும் நைட் ஃபோன் பண்ண வேண்டியது, சண்டை போட வேண்டியது. இதே தான் நீ டெய்லி ரொட்டேட்டா பண்ணிட்டு இருக்கோம். வீக்லி 1. இதுவும் நல்லா தானே இருக்கு. ஐ லவ் யூ. லவ் யூ டூ. நீயே காதல் நூலகம், கவிதை 100,000, காதல் தீவிரவாதி ஆயுதமானது. என்னை தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாய், தோண்டி தோண்டி தீனை ஒட்டுகிறாய். என்ன என் செல்லம், என்னைக்குமே என் பொட்டு அழகுதான். உன் அம்மா விட நீ தான் அழகா இருக்க. வாத்தி, என்ன அது எப்படி வாத்தி? உங்க பொண்ணு இருக்கும்போது உங்க பொண்ணு அழகா தெரியவா? நான் இருக்கும்போது நான் அழகா தெரியவனா? சொல்லுங்க வாத்தி. இப்ப எதுக்கடி வாத்தி போட்டுட்டு இருக்க? இரு, அனு அனுப்பிட்டு அப்புறம் வச்சுக்கிறேன். வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. உன் அம்மா கிடக்குறா. உன் அம்மா என்ன பண்ணாலும் அதுல ஏதாவது நொட்டை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறதா வேலை.
ஏன் மருமகனே சொல்லுங்க. அடேங்கப்பா, அவங்க அப்பாவும் விட 16 மடங்கு பாயிரானே மாமனார் கை வைக்கிறதுக்கு. பாட்டி கவுண்டிங் வெச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சின்ன குழந்தைகிட்ட என்ன பேசிட்டு இருக்கா பாரு. போப்பா போ போ, உன் மர பொண்ணு கூட்டிட்டு போ. அனு அங்க போய் சேட்டப்படக்கூடாது. என்ன அத்தை எங்க கூட்டிட்டு போனாலும் அதோட சமத்தா இருக்கணும், சேட்டை பண்ணக்கூடாது, அவங்கள ஏத்து பேசக்கூடாது, குட் கேர்லா இருக்கணும். ஓகே வடி பட்டு. அவ்வளவுதானே. உங்க அம்மா மூணா அடுத்த வருஷமே ஒரு குட்டி பாப்பா ரெடி பண்ணிடலாம். அனு, அம்மா என்ன சொன்ன? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன நீ போ போ, கூட்டி போ, கேசவ கூட்டி போ. அவ்வளவு அவசரம். டேய் வாத்தி, வாய் மூடா. அசிங்கமா பேசுறாளே. தெரியும் மருமகனே, நீங்க பாத்துப்பீங்கன்னு தெரியும். மாமா தெரியாமல கூட்டு போங்க. சரிடி பட்டு, பாத்து போயிட்டு வாங்க. அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும். என்ன உச்சா வந்தா அத்தையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அம்மா எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மாதிரியே பண்ணணும். என்ன புரியுதா? என்ன? ஐயோ சரி கூட்டு போ போ. ரொம்ப தான் அட்வான்ஸா இருக்காங்க. ஓ எரியுதுடி. கொஞ்ச நேரம் இருங்க, அப்புறம் தானே ஊத முடியும். கொஞ்ச நேரம் இருங்க. எரியுதுடி, முடியலடி. கண்ணுல தூசி விழுகும் போது கண்ணை கட்டுங்க. நிஜமாவே உங்க கண்ணுல தூசி விழுந்ததா? ஆமாடி, பின்ன என்ன நினைச்ச? ஓ, தூசி விழுந்ததுன்னா இப்படிதான் கிஸ் பண்ணுவாங்களா? ஏய் அது அது தெரியாம நடந்ததுடி. அதுக்கு நாள பொறுப்பாக முடியுமா? ஐயோ பாப்பா விட்டுங்க. என்ன செல்லம், என்னாச்சு? என்னமா? அச்சோ அழகு, எதுக்குடா செல்லம்? அண்ணன் தானே, பேசுனா பேசிட்டு போறான். எம்மா 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 முடியலம்மா. சரி அண்ணனை கூப்பிடுங்க, கிளம்பிடலாம். இந்த அப்பா அம்மா ரெடி ஆயிட்டோம், கிளம்பிட வேண்டியதான். அம்மோ என்னது இது? எங்கயாவது கிளம்போது இப்படி சொல்லுவீங்களா? அதெல்லாம் முடியாது. அண்ணனை கூப்பிடுங்க, இப்ப கிளம்பிடலாம். என்ன போங்க. மறுபடியும் ஏதோ கண்ணுல உறுத்துது கொஞ்சம். மூஞ்சில குத்துனன் வையே, கண்ணுல ஒண்ணுமே விழல. ஆனா நல்ல காரியத்தை சாதிச்சுக்கிறீங்க எப்ப பார்த்தாலும். என்ன சிப்பாங்க வர வர ரொம்ப கெட்ட பையனா மாறிட்டு வரீங்க. என்னால மாத்திக்க முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன். சிப்பா மூஞ்ச பாரு. டேய் என்னடா பண்ணி வச்சு? இந்த கிளாஸ் நாம வச்சேன்னு சொன்னா கண்டிப்பா அந்த முட்டக்கனி நம்மள ஆட்டிப்பா. அப்பாவை கோத்துட்டு போயிடுவோம். டேய் டேய் கண்ணா, அக்கா வந்து சொல்லு, அதை கேளு. நம்ம அப்பா மேல பழி போட்டுவோம். அப்பா ஒரு லூசு. அப்பா என்ன
ஏய் அம்மு, தியா, கண்ணா, என்னது இது? கிளாஸ் உன் அம்மா இங்க கூப்பிடுங்க அவளை. அடப்பாவி, நான் என்ன பண்ணேன்? ஓ நீதான் உடைச்சதா? என்னடா கிளாஸ் சவுண்ட் கேட்டுச்சுனா ஓடி வந்தேன். ஏண்டா அறிவில்ல? புள்ளைங்களுக்கு அறிவு கூட உனக்கு இல்லையா? அப்பப்பா டேய் ரவுண்டா டப்பா மூஞ்சி வாய மூடு. அப்பா நான் போட்டுக்கிட்டே நீ அப்பப்பா வச்சல்ல. அப்பப்பா அப்ப என்ன பண்ணுங்க? ஏய் புல்டோசர் வாயா, அறிவு இருக்கா இல்லையா? உன் புள்ளைங்களுக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்ல. ஏய் நில்லடி, வந்துட்டு நீ பாட்டுல அப்படி பொங்கிக்கிட்டு இருக்க. நான் எதுவுமே பண்ணலடி. ஏய் இவங்க 2 பேர் தான் சண்டை போட்டு உடைச்சிருக்காங்க. நான் உள்ளேயே வரலடி. மூஞ்ச பேத்துற ராஜேஷ். என்ன இப்போ என்ன சொன்ன? நம்ம எல்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ண போறோம்னு சொன்னமா இல்லையா? அப்போ நான் இவங்க 2 பேத்தையும் டிப் டாப் ரெடி ஆயிருக்கேன். புள்ளைங்களை ரெடி பண்ண தெரிஞ்சதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். நீ என்னத்த கழட்டிட்டு இருந்த? இப்போ கிளாஸ் போட்டு உடைச்சிட்டேன். யார் க்ளீன் பண்றது? மூடிட்டு உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு வா. ஏய் நான் தப்பே பண்ணாம நான் இதுக்கு க்ளீன் பண்ணனும். அவனாவது எனக்கு சப்போர்ட்டா பேசுறேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன்டி. அது உனக்கு பொறுக்கலையா? என்ன க்ளீன் பண்ணணும் அவ்வளவுதானே. போங்க போய் கார்ல உட்காருங்க, போங்க க்ளீன் பண்ணிட்டு வரேன் போங்க. அவனை சீக்கிரமா வராம வா. அப்புறம் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வா அம்மா வா கண்ணா. அம்மா அப்பா ஒண்ணுமே செய்யலம்மா. அப்பப்பா அப்பருக்கு தப்பாம புரிஞ்சிருக்க. அப்படியே பேசுவேன். வா வாடா அம்மா. அப்பா பாத்து ஆச்சுடி. நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம். போங்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா.
டேய் உனக்கு எப்போ ரொமான்ஸ் பண்ணணும்னு ஒரு டைம் இல்லையா? கிளம்ப சொல்லிட்டு இப்படி தூக்கி வச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஆமாம் எங்கே அகில? யாருக்கு தெரியும்? அப்பதை பார்க்கும்போது அங்கே நின்றுட்டு இருந்தான். உள்ளே போடா அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்ன பண்ணானோ தெரியல. நான் சும்மா காற்று வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். வந்த இடத்துல ஒரு பூ பூத்துருந்துச்சு. அதான் அந்த பூவை வாசம் பிடிச்சிட்டு போகலான்னு. டேய் தப்பு தப்பாக பேசுகிற, அடிப்பேன். இறக்கி விடு இறக்கி விடு, இல்லைன்னா அகில கூப்பிடுவேன். அவன் வரமாட்டான்டி. என்ன? அப்புறம் என்ன அப்புறம்? அப்புறம் கார்த்தி அடிப்பேன். இறக்கி விடு இறக்கி விடு. அப்புறம் செஞ்சு கால் பண்ணி திட்டுவா. இறக்கி விடு. கண்டிப்பா இறக்கி விட்டுதான் ஆகணுமா? பின்ன என்னடா பண்ண போற? இறக்கி விடு. இப்போலாம் உங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களா? இனி அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன்டி. இது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லையே. இப்போ கிளம்ப வேண்டிய நேரம். ஸோ கிளம்பலாமா? கிளம்பணுமா? சரி. ரொம்ப சலிச்சுக்கிற. சரி ஓகே. நமக்கு எவ்வளோ வயசானாலும் இப்படியே லவ் பண்ணிட்டே இருப்பியா? நிச்சயமா. உன் மேலே இருக்கிற காதல் எனக்கு எப்போதுமே மாறாதுடா புருஷா. என்ன? ஸோ யூ டோன்ட் வரி. சிம்பிளாக சொல்லணுன்னா, நீ நல்லா வயசாகி உனக்கு தாடி மீசையெல்லாம் வந்து கூன் விழுந்து இருந்தாலும் சரி, நானும் ரொம்ப வயசாகி என்னால் எந்திரிக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்தாலும் சரி, அப்போ கூட நம்ம காதல் அந்த இடத்துல நினச்சி தான் நிற்கும். ஏன்னா காதலிக்கிற மனுஷங்களுக்கு வயசாகலாம், காதலுக்கு வயசாகிறது இல்லையே. என்ன சரிதானடா என் கருவாயா? சுருங்கிட நீயும் மீசை நரத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் தானோ கண்ணூடிடும் அவ்வேளையும் கண்ணில் இன்பங்கள் காண்பாய். ஏஞ்சல்மா எதுக்கு அழுகுறீங்க? ஏஞ்சல் குட்டி, அம்மா எங்க? அம்மா எங்கம்மா? ஐயோ சாரிங்க. உள்ள கொஞ்சம் வேலையா இருந்தனால கவனிக்கல. இருங்க நான் தூக்கிக்கிறேன். பரவாயில்ல இருக்கட்டும். இது என்ன இருக்கு, நம்ம பாப்பா தானே. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அழுகிறேன்னு நினைக்கிறேன். இல்லைங்க ஃபீட் இப்போதாங்க பண்ணேன். அவள் எனக்கு தெரிஞ்சு சுச்சு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அழுவா. நான் அவளை சேஞ்ச் பண்ணி விடுறேன். விடுங்க நான் பார்த்துக்கிறேன். இதில் என்ன இருக்குது? நீங்கள் உள்ள வேலை பாருங்கள், நான் பார்க்குறேன். ஏன் டாக்டராக இருந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா என்ன? கலெக்டரே ஆனாலும் தன் குழந்தைகிட்ட அப்பாங்கிறவன் ஒரு அடிமைத்தனமான ஒரு விஷயந்தான், அதுவும் பெண் குழந்தைகிட்ட. நான் பார்த்துக்கிறேன். இல்லை டேவிட், நீங்கள் போய் இதெல்லாம் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். நம்ம பாப்பா தானே. இங்கே பாரிஸ்ட் எல்லாம் ஏன் தனித்தனியாக பிரித்து பார்க்குற? அப்படிலாம் கிடையாது. என்ன நான் பார்த்துக்கிறேன். இப்போ வேலை இருந்தா பாரு. என்னம்மா என்ன எதுக்கு அழுகுறீங்க? எதுக்கு அம்மு குட்டிக்கு அழுக வருது? ஏஞ்சல் ஏஞ்சல் இங்கே பாருங்க அப்பா பாருங்க, டாடி பாருங்க. அருண், நீ கூட என்னை இப்படி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பியான்னு தெரியல. பொசுக்கன்னு எல்லா பொண்ணுங்களும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காத. இல்லை, ஒருவேளை நீ உயிரோடு இருந்து நம்ம குழந்தைய உயிரோடு இருந்திருந்தா நீ அப்படி என்னை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பியான்னு தெரியல. ஆனால் இவர் என்ன ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் என்ன அப்படி பார்த்துக்கிறாரு. எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட நெருங்க விட மாட்டேங்கிறாரு. இப்போ வரைக்கும் நீ என்னை விட்டு போனதை நினச்சி நான் அழுதுட்டு தான் இருக்கேன். என்றைக்குமே முதல் காதலை மறக்க முடியாது. அது ஒரு நினைவா, அது ஒரு பாரமா மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் இருக்கதா செய்யும். எனக்கு இன்னமும் இருக்கதா செய்யுது. லவ் மட்டும் பண்ணியிருந்தா பரவாயில்லையே, கல்யாணம் பண்ணி உன் கூட வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு குழந்தைக்கு தாயா இருந்து அந்த குழந்தை என்னை விட்டு போற அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஆனால் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை எப்படி பார்த்துக்கிறாரு தெரியுமா? ஸ்டெல்லா ப்ளீஸ், நடந்து முடிஞ்சதை நினச்சி என்றைக்குமே ஃபீல் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். இனி நடக்க போகிறது என்னமோ அதை நோக்கி நம்ம வாழ்க்கை போய்கிட்டே இருக்கட்டுமே. ப்ளீஸ் ஃபீல் பண்ணாத.
எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஓகேவா? நான் மனசுக்குள்ள நினச்சது உங்களுக்கு மேடம் மனசுக்குள்ள நினச்சிருந்தா பரவாயில்லையே, மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக இல்லை பேசுகிறீங்க. ஓகே, இது கூட நல்லா தான் இருக்குது. சரி, நான் பாப்பாவுக்கு போய் சுச்சு கலை விட்டு வரேன். நீ பார்த்துக்கோ, ஓகே? டேவிட், தேங்க்ஸ். பரவாயில்ல ஸ்டெல்லா, எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. நாளை என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே, துன்பம் வரலாம் இன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. ஹே, திரும்பவும் நமக்கு இப்படி ஒரு வண்டர்ஃபுல் மீட்டிங் பாத்தீங்களா? திரும்ப நம்ம எதிர்பார்க்காத ஒரு மீட்டிங்ல என்ன பண்றது? எல்லாத்தையும் நம்ம எவ்வளோ கடந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் குழந்தைங்க ஆயிடுச்சு, மறுபடியும் எல்லாரும் மீட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். திரும்ப ஆர்கேவி காலேஜ் திருப்பி போட்ட மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். டே மச்சான், குழந்தைங்க பெத்துக்காமலே இருந்திருக்கலாம்டா. போட்டு சாவடிக்கிறாடா இவள, என்னைய இவ சாவடிச்ச பரவாயில்லடா, இவளுக்கு பிறந்தது நீ என்னென்னலாம் பண்றா தெரியுமா? டே ஆமாடா மச்சான், இப்பதான்டா தோணுது. இது நல்லா இருக்கே. அது எப்படி குழந்தைங்க வேணும்னு சொல்வீங்களா? குழந்தைங்க பண்ண அட்டகாசம் தாங்க மாட்டீங்களா? இதுக்கே எப்படின்னா அங்க பாருங்க. என்னடி கலை, உன் புள்ள என் பிள்ளைக்கு ரூட் விடுற மாதிரி இருக்கு. ஒண்ணு சரியில்லையே. இல்ல ஒண்ணு சரியில்லை. ஏய், நான் என்னடி பண்றது? எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்டா மச்சான், என்னடா உன் புள்ள என்னடா உன்ன மாதிரி வருவான் போல? கார்த்தி, முதல்ல ஆரம்பிச்சு தானே காதல்ல முடிச்சது. எப்படி சண்டை போடுவீங்க ரெண்டு பேரும் ஞாபகத்துல இருக்கா? ஆர்கேவி காலேஜ், அது ஒரு அழகிய காலம். இப்போ உன் புள்ள பண்றது பார்த்தா அப்படிதான் தெரியுது. அம்மா சஞ்சு, எதுக்கும் பொண்ணு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ. பேர லவ்லி போட்டு வந்து கரெக்ட் பண்றாளாம். பேர லவ்லி இதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? கண்ணா எப்ப பார்த்தாலும் சைலண்டா தான் இருப்பான். ஆனா ராஜேஷ் எப்படி சைலண்டா இருந்து ஊம குசும்பு வேலை பார்ப்பான், அதே மாதிரி பார்த்து விட்டுருவான். என்ன அப்படியே அப்படியே அப்பட உரிச்சு வச்சு பிறந்திருக்கா. அது என் பொண்ணு என்ன மாதிரி. பரவாயில்ல, எங்க பொண்ணுதான் அப்படின்னு நினைச்சோம். எல்லாரும் பொண்ணுமே அப்படிதான். குழந்தைங்க அலைய அப்படித்தான்.
எனிவே ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல. திரும்ப இந்த மூமெண்ட் நம்ம லைஃப்ல வருமான்னு தெரில. ஆர்கேவின்னு ஒரு காலேஜில் எல்லாரும் சேர்ந்து படிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பெற்று இப்போ எல்லாம் ஒரே குட்டி ஒரு மட்டைக்கு மாதிரி நிற்கிது. எனிவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட். நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல